எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுக்கு நிறைய சொல்லி தந்துருக்காங்க. பைபிளில் வந்து ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி எடுக்கணும், ஸ்பீடாக எடுக்கணும், அந்த மாதிரி மறைக்கல்வியில் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய புனிதர்களை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒவ்வொன்றும் சொல்லி தரும்போது எங்களுக்கு புரியலன்னு எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி தருவாங்க. நாங்கள் புரியல அப்படி சொல்லி இன்னொரு தடவை கேட்கும்போது கோவப்பட மாட்டாங்க, ரொம்ப பொறுமையோடு இருப்பாங்க. நமக்கு ஏதாச்சும் ஒன்று இப்போ ஹோம்ஒர்க் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அது நம்மளுக்கு எவ்வளோ புரியுற வரைக்குமே சொல்லி தருவாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்டுட்டோம்னா அதுக்கு பதில் சொல்கிற வரைக்கும் நம்ம அவங்க அவங்கள்ட்ட நம்ம கேட்டு அவங்க பக்கத்தில் நிற்கிற வரைக்கும் அவங்க அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. தன்னோட என்ன நம்மளால முடியலன்னா வேறு யாராச்சும் கேட்டு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு யாரையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. உதாரணமாக போன வாரம் நாங்கள் கோயிலுக்கு பசங்க யாரும் வரல, அவங்களே கோயிலை முழுசாக கூட்டிட்டாங்க. நான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பாதி வெளியில் கூட்டினேன்.